ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தில் பிரவேசிக்க, சுதந்திரிக்க நம்மிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. எல்லா அசுசியும் நீங்கன்னா ஒரு அழுக்கு கூட இருக்கக்கூடாது. எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். கடந்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இந்த நாளிலே கேட்க போகிறோம். ஆமென். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்டா இன்னைக்கு தான் போன வாரம் கேட்காம இந்த செய்தியை கேட்குறீங்கன்னா, நீங்க வீட்டில் போய் போன வார செய்தியை நீங்க திரும்ப கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போ வாக்குத்தத்தத்தை உடைய வாக்குத்தத்த சந்ததி, நாம் எப்படி வாக்குத்தத்தத்தை உடைய வாக்குத்தத்த சந்ததியாய் மாறினோம்? கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவின் உடையவர்கள் அவர்கள் யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார்கள், அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆமென், வாக்குத்தத்தத்து சந்ததியாய், ஆபிரகாமின் சந்ததியாய், வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய வேதத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தமாக பெருசா சொல்லப்படுகிற காரியங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அந்த கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பரிசுத்த ஆவியானவர், பிதா அருளின வாக்குத்தத்தம். 2வது இளைப்பாறுதல். ஆமென். எபிரேயர் 4:1 இளைப்பாறுதல். 3வது நித்திய ஜீவன். 1 யோவான் 2:25. நம்ம இதை நோக்கி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், கரை திரை அற்றவர்களாய். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் ஆமென். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்பா சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, ஆமென். இதே யோவான் ஸ்நானன சொல்லியிருந்தா விரியன் பாம்பு குட்டிகளே பார். ஆமென். அவர் ஆமென் எவ்வளவு அன்பா சொல்றாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென், ஆவியிலும் மாம்சத்திலும் நம்மை சுத்திகரித்து கொண்டு, வெளிப்புறமும் உள்புறமும், இந்த சுத்திகரிப்புங்கிறத என்னைக்குமே நம்ம மனசுல இருக்கணும். அனுதினமும் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரியும். பாருங்க, நீங்க என்னதான் புதுசா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து அதுல எப்படியாவது நம்ம அறியாமல் என்ன படும் தெரியுமா? காரப்படும். சிலர் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்கன்னு கிளீனா தெரியும். எப்படி தெரியுமா? அந்த முத்திரையோடு வருவார்கள். ஹல்லேலூயா. அதுவும் அந்த திருவிருந்து டைம் எல்லாம் வெள்ளையாய் வந்தவர்கள் சிகப்பாய் போவார்கள். ஹல்லேலூயா. அவங்களையும் மேலையும் சிந்தி எங்க மேலையும் நம்ம என்னதான் கேர்ஃபுல்லா படவே கூடாது. ஒருத்தர் படவே கூடாதுன்னு இப்படி ஊத்தினார், கண்ணை மூடிட்டு. அதுக்கப்புறம் ஒழுங்கா ஊத்தினார். அப்படி பற்றவே கூடாது. நம்ம என்னதான் பார்த்து சில நேரத்தில், அப்போ எப்பவுமே ஒரு தேவ பிள்ளை எப்பவுமே அதனாலதான் ஜாக்கிரதையாய் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். போன வாரம் நம்ம கேட்டோம், இந்த மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி என்னது? பாவம். அது நீங்க பாவம் போல சொல்லக்கூடாது. மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி என்னது? அடிக்கிறீங்க பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாவம். பாவம். இந்த பாவம் என்ன செய்கிறது என்று பார்த்தோம். தேவனுக்கு மனுஷனுக்கு இடையே இருக்கிற ஐக்கியத்தை முறிக்கிறது.
உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே அது பிரிவினை உண்டாக்குகிறது என்று ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். போன வாரம் நாம் ஒரு வார்த்தையை பார்த்தோம். 2 நிலைகளில் ஜனங்கள் நிற்கிறதை யாத்திராகமம் 20:21 வாசியுங்கள். 20:21. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த எல்லாருமே ஒரே இரத்தத்தில் மீட்கப்பட்டவங்க, சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், மன்னாவை புசித்தவர்கள், கண்மலையின் தண்ணீரை பருகி பானம் பண்ணுகிறவர்கள். ஆனா என்னன்னா 2 பேர் நிக்கிற 2 நிலையில நிக்கிற கூட்டத்தை பார்க்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றது ஒரு விஷயம், அதெல்லாம் அடிப்படை, அது அஸ்திவாரம் அல்லவா? ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் என்பது அது அஸ்திவாரம், அது ஆரம்ப நிலை. அடுத்த நிலையை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த அடுத்த நிலையை போகும்போது இன்னைக்கு ஒரு கேள்வி, எல்லாருமே ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம், ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? தேவனுக்கு நமக்கு இடைவெளி எவ்வளவு இருக்கிறது? இடைவெளியே இல்லை என்கிற நிலையில் இருக்கிறோமா அல்லது தூரம் இருக்கிறதா? ஆமென். அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற இடைவெளி இருக்கிறது அல்லவா, இதுதான் நம்ம பிசாசுக்கு கொடுக்கிற இடம். பிசாசுக்கு என்ன கொடுக்க கூடாது? இடம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில கேப் வந்துடக்கூடாது. நான் என்னதான் வெள்ளையும் போட்டு உங்க மத்தியில ஊழியத்தை பண்ணாலும் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் கேப் வந்துட்டுன்னு வைங்களேன், அது நான் யாருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு தெரியுமா? தூதர்களுக்கு இல்ல. ஆமா, தூதனுக்கு தான். எந்த தூதனுக்கு தெரியுமா? விழுந்து போன தூதனுக்கு. இவன் என்ன பண்றான் தெரியுமா? இவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அதான் போன ஒரு செய்தியில் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். பிசாசு பரலோகத்தில் தேவனோடு போராடி பார்த்தா முடியல, விழத்தள்ளப்பட்டான். விழத்தள்ளப்பட்டவன் இப்பொழுது தேவனோடு எப்படி போராடுகிறான் தெரியுமா? அவருடையவர்களை என்ன செய்ய வைத்து போராடுகிறான்? பாவம் செய்ய வைத்து. ஒருவன் பாவம் செய்யும் போது அவன் பிசாசுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கிறான், அவனுக்கு இடம் கொடுக்கிறான். பேதுரு படகுல இயேசுவுக்கு இடம் கொடுத்தது போல பாவம் செய்கிறவன் தன் வாழ்க்கை படகுல பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். இங்கே ஜனங்கள் தூரத்திலும் மோசே சமீபத்திலும் நிற்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இப்ப இஸ்ரவேலருக்கு பின்னானது எது? சூப்பரா சொன்னீங்க, எகிப்து. முன்னானது என்னது? கானான். இவங்க அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? பின்னானத மறக்கணும், முன்னானத நாடணும். பின்னானத மறக்கல. அந்த விட்டு வந்த, அதுதான் போன வாரத்துல கேட்டோம். எகிப்து இஸ்ரவேலரை விட்டுட்டு, ஆனா இஸ்ரவேலர் எகிப்தை விடல. பார்வோன் பொண்ணு பொருளோட அனுப்புறான், போயிருன்னு. அதனாலதான் இந்த பாவத்திலே இருக்கிற நிலையில் ஒருவன் காணப்படும் போது இந்த பவுல மாதிரி கதறணும். நிர்பந்தமான மனுஷனார், நிர்பந்தமான மனிதனின் மேல் நிச்சயமானவும் கிருபை. இயேசு இந்த பூமியில வந்தது பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. அப்ப என்னில் இயேசு வளரும் போது என்கிட்ட எது அழிக்கப்படும் தெரியுமா? பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் ஆமென், அதனுடைய அங்கே பார்த்தால் ஒரு பொற்கன்றுக்குட்டி செய்யப்படுகிறது. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்தில் இருக்கிறவன் இருதயத்திலே எகிப்தை வைத்திருக்கிறவனுக்கு எதிலே கழிகூற முடியாது என்றால் அந்த ரட்சிப்பில் அவனுக்கு என்ன செய்ய முடியாது? கழிகூற முடியாது. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பெரிய செய்தி எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். என் இருதயம் எந்த சந்தோஷத்தை நாடுகிறது?
இவங்க என்ன சொல்றாங்க? மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்களுக்கு முன் செல்லும்படி தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஒரு கன்றுக்குட்டி அங்கே செய்யப்படுகிறது. இவங்க என்ன கேட்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு முன் செல்லும்படி. அப்போ இவங்க லைனுக்கே வருவோம். இவங்க சொன்னது போல கன்றுக்குட்டியை உண்டாக்கியாச்சு. அப்ப உண்டாக்கியாச்சுன்னா அடுத்து இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? கிளம்பி இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து புறப்பட எழும்புனாங்களா? இல்ல, விளையாட எழும்புனாங்க. இன்னைக்கு அநேக காரியத்தை, நல்ல காரியத்தை சொல்லிட்டு தான் கேட்போம். ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை தந்தீங்கன்னா அங்க நான் உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் ஆண்டவரே. ஆண்டவர் வேலை கொடுப்பாரு, நாம் உயர்த்தப்படாது. நோக்கம் வேற. இருதயம் எப்படி இருப்பட்டதா இருக்கு தெரியுமா? திருக்குள்ளதும் நான் விண்ணப்பம் பண்ணியும் கர்த்தர் எனக்கு தரலன்னா, நான் விண்ணப்பம் பண்ணின காரியத்தை கர்த்தர் எனக்கு தரும்போது நான் என்ன செய்வேன் என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஃபுல் படம், நம்ம படம் மொத்தம் அவர் கையில் இருக்கு. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பார். தெரியும். ஆண்டவரே, உமக்காக வாழ்ந்தாலும் உம்மோடு தான், செத்தாலும் உம்மோடு தான். கரெக்ட் தான், நீ இருப்ப. ஒரு கொசு கடிச்சு அது கொஞ்சம் வீங்கினாலே நீ 2 நாள் ஜெபம் பண்ண மாட்ட. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய காலம் எல்லாமே மொத்தமா தெரியும். ஆண்டவரே, ஆமென். 7 மடங்கு அக்கினி ஆனாலும் நிற்பேன். ஏசிலே தூங்குற நீ 7 மடங்கு அக்கினிலையா? ஆமென். நம்ம A to Z எல்லாமே அவருக்கு தெரியும். நான் ஒண்ணு கேட்டு அவர் தரலன்னா, அவர் தராதது எனக்கு நன்மை அப்படி ஒரு மனநிலைமை எனக்கு தாங்கன்னு அடிக்கடி கேட்கறது உண்டு. அப்படி கேட்கணும். ஆண்டவர், இது நான் கேட்டேன் தரல, ஆனாலும் தரல, நீங்க ஓகே ஆண்டவர், நீங்க தரல, அதனால நான் நல்லா இருக்கிறேன்னு என்ன அக்செப்ட் பண்ண வைங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. சிலதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா அது வந்தா நான் மாறுவேன், அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமா, இப்போ ஆண்டவரே இவர் பார்க்கிறார், அதனால ஆமேன் சொல்றேன். ஆமேன் சொல்றத வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. சரி, நான் எவ்வளவுக்கு ஆண்டவரை நம்புறேங்கிறது தான் இருக்கு. ஆனா இங்கே ஜனங்கள் வேற சந்தோஷத்தை தேட ஆரம்பிக்கிறார்கள். பிரசங்கி 2வது அதிகாரத்துல 10-11 வசனங்களிலே சாலமோன் இப்படி சொல்லுகிறார். என் கண்கள் நானே வாசிக்கிறேன், இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணல. ஆமென். ஏன் தெரியுமா தடை பண்ணல? அந்த ரியல் ஜாயை நான் மிஸ் பண்ணிட்டேன். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை. இதை பார்க்கணும்னு தோணுது பார்க்கிறேன், இதை பார்க்கணும்னு தோணுது பார்க்கிறேன். என் கண்கள் இச்சித்தவைகளில். ஏன் அப்படின்னா, எனக்கு ஏதோ அந்த ரியல் ஜாய் என்னை விட்டு போயிட்டு. where there is holiness there is real joy. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒருத்தனுக்கு நஷ்டம் ஆயிட்டுன்னு வைங்களேன், அவன் கண்ணு சிலதை பார்க்க வரும் தெரியுமா, அது தடை பண்ண மாட்டான், அவன் பார்த்துருவான். இன்னைக்கு எல்லாமே நம்ம மொபைல்ல இருக்குது, எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கு, எல்லாமே கைக்குள்ள இருக்கு. ஆமென். சிம்பிளா சொல்லணும்னா உலகமே கைக்குள்ளதான் இருக்கு. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, உலகத்தின் கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்பவுமே நம்ம போனை கண்ட்ரோல் பண்றது வரைக்கும் நம்ம சேஃபா இருப்போம். இந்த போன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டுன்னு வைங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, சார்ஜ் போட்டுட்டு இப்படி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஆக்சுவலி எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வீட்டில் நாயெல்லாம் கட்டி விட்டுருக்கோம் தெரியுமா? சரி, அப்படியே இருக்கும், அப்படி பார்த்து அப்படியே இருக்கும். ஆமென். நாயை அவுத்து விட்டா அதுக்கு சந்தோஷம், இது சார்ஜ் எடுத்து விட்டா இது எல்லாம் தலைகீழா நடக்குது. அப்படி அப்படியே இருக்கும். அமைதியா அசையாமல் நிலைத்திருக்கும்.
பர்வதம் போல அப்படியே சார்ஜ் இல்லை, அவசரம், அது தப்பு இல்லை. சரி, இருந்தாலும் நம்மளை எது கண்ட்ரோல் பண்ணுது? என் கண்கள் இச்சித்தவைகள். என் கண்ணு சிலதை பார்க்கணும்னு சொல்லுது, உடனே நான் பார்க்கிறேன். என் கண்கள் இச்சித்தவைகள் நான் ஒன்றையும் தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று வைக்கவில்லை. எனவேதான் சாலமன் வீட்டில் 1000 ஆத்துமாக்கள். நான் வேண்டாம் என்று வைக்க, நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் என்ன செய்து கொண்டிருந்தது? மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். நான் என்னெல்லாம் செஞ்சானோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதை பார்த்தேன் எனக்கு சந்தோஷம், அதை பண்ண எனக்கு சந்தோஷம், இதை பார்த்தேன் எனக்கு சந்தோஷம். என்ன பண்றதுக்கு, ஐயோ சினிமா பார்க்கிறேனே, இப்படி அழுதுட்டா. தியேட்டர்ல போயிருந்து யாராவது ஆவியில நிரம்புவாங்க? இல்ல. என் கண்கள் இச்சித்த, இது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு, இது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இதுக்கு ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. அந்த ரிசல்ட் என்ன? 11 சொல்ற, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்து திரும்பி பார்க்கும்போது இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு 10 என்ன சொல்றாரு? என் மனம் எப்படி இருந்துச்சு? மகிழ் செய்யும் போது சந்தோஷம், செய்த பிறகு சஞ்சலம். இதுதான் பாவம். பாவம்னா என்ன தெரியுமா? செய்யும் போது சந்தோஷம், செய்த பிறகு சஞ்சலம். ஆமென். அடுத்து சொல்றாரு, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. 18வது வசனத்துல சொல்றாரு, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். அடுத்து சொல்றாரு, எனக்கு பின் வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. பின் வர போறது யாரு? சந்ததி. இது கொஞ்சம் படி பார்த்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை, அதாவது நினைவில் ஒரு சிந்தையை கொண்டு வந்தார். அதைப்படி எழுதி வைத்தேன், நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய மகிழ்ச்சி மனவேதனை ஆனால் நம் பிரயாசத்தின் பலனை நம் தலைமுறை அனுபவிப்பதை கூட நம் உள்ளம் விரும்பாது. நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். நம்முடைய மகிழ்ச்சி மனவேதனையானால் நம்ம சம்பாதித்து வைத்த சம்பாத்தியத்தை நம்முடைய தலைமுறை அனுபவிப்பதை கூட நம்முடைய உள்ளம் என்ன செய்யாது தெரியுமா? விரும்பாது. இந்த சாலமோனுக்கு அந்த நித்திய சந்தோஷம் இல்லை. தாவீதுக்கு நித்திய சந்தோஷம் இருந்தது. ஏன்னா தாவீது எங்க சந்தோஷத்தை தேடினான் தெரியுமா? கண்கள் இச்சித்தவைகளில் அல்ல, கர்த்தருடைய சமூகத்துல. அதனால தாவீது போகும்போது சாலமோனை கூப்பிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? மகனே, இதெல்லாம் நான் சேர்த்து வச்சேன்டா, இதோ வச்சுக்கோ அப்படிங்கிறான். நித்திய சந்தோஷத்தை இல்லாமல் கண்கள் இச்சித்தவைகளை தேடி விரும்பினவன் மனதில் சஞ்சலம் பெருகின போது அவன் என்ன சொல்றான்? நான் சம்பாதித்து வச்சதை எனக்கு பின்னாடி வர, இது எனக்கு பிடிக்கலங்கிறான். ஆமென். பாவத்தின் விளைவை பார்த்திருக்கீங்களா? தலைமுறை நம்முடைய நன்மையை அனுபவிக்கிறது கூட நம்முடைய உள்ளம் விரும்பாது. ஆமென். சவுலே, தாவீது ராஜாவாகிறதா உங்களுக்கு பிடிக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? நீங்க இருக்கும் போதே யார ராஜாவா ஏற்படுத்தி இருக்கணும் தெரியுமா? யோனத்தான. ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? இல்லை. யோனத்தான் அந்த இடத்துல சாமுவேல் யோனத்தான் மேல அபிஷேகத்தை வச்சாலும் கொலை செய்யறதுக்கு நிற்பான். ஏன்னா ஒரு கட்டத்துல கொல்றதுக்கே போயிட்டான். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணணும்ன்றான்? சவுல் ஃபாஸ்டிங்னார். யோனத்தானுக்கு இந்த மேட்டர் தெரியாது. அவர் போற வழியில தேன்கோட்ல இருந்து தேன் வடிஞ்சிட்டு இருக்கு. அவர் குத்தி சாப்பிட்டாரு, கண்ணு திறந்துட்டு. ஆமென். அவனுக்கு கண்ணு, சவுலுக்கு கண்ணு திறக்கல. பையனுக்கு கண்ணு திறந்துட்டு, அவன் கண்ணு திறந்துட்டுல அவன் சாகணும். அப்புறம் ஊர் மக்கள்லாம் பஞ்சாயத்து பேசி, அவன் இருக்கட்டும் போட்டோம். ஆமாம், ஏதோ ஊரு கதை சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவன் பைபிள் உள்ள ஸ்டோரியை தான் சிம்பிளா சொல்லிட்டு நான் வரேன். ஆமாம், சரி, அவன் சாகணும் அப்படின்ட்டான். அவன் சாகணும் அப்படின்ட்டான். அவன் சாகணும். ஆமாம்.
உங்கள் பிதாக்களுக்கு எனக்கு மறக்கவே முடியாது. என் தகப்பனார் நாங்கள் எங்களுடைய லாஸ்ட் ஃபேமிலியாக சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது அவங்க எங்களை பிளஸ் பண்ண வார்த்தை, பிதாக்களுக்கு பதிலாக பிள்ளைகள் உன் புத்திரர் இருப்பார்கள், அவர்கள் பூமியில பிரபுக்களை போல் இருப்பார்கள். சங்கீதத்தில் அப்படி வார்த்தையை சொல்கிறாங்க. அதனுடைய மீனிங் அப்போ ஒன்றுமே புரியலை. ஆனால் அதுதான் அவங்க ஃபைனலாக எங்கள் ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாரையும் பிளஸ் பண்ண வேர்டு, பிதாக்களுக்கு பதிலாக. அதாவது நான் இருக்க மாட்டேன்ப்பா, நான் இனி எத்தனை காரியத்தெல்லாம் பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பிள்ளைங்க இருப்பாங்க, பிரபுக்களை போல இருப்பாங்க. ஆமேன். அதாவது நீதிமானுடைய வேர் இருக்கு தெரியுமா, அது 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 துளிர்க்கும்னு பைபிளில் இருக்கு. இன்னைக்கு இந்த பாவத்தினுடைய விளைவு என் மனதில் இருக்கிற மகிழ்ச்சியை மாற்றி சஞ்சலத்தை கொடுக்கிறது மட்டும் இல்லை, என் தலைமுறை நன்மை அனுபவிக்கிறது கூட என் உள்ளம் வெறுக்கும். இந்த சாலமன் சொல்றார், எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நான் பிரயாசப்பட்டு சேர்த்து வச்சதை இன்னொருத்த எனக்கு பின் வருகிறவனுக்கு அதை வைத்து போக வேண்டி இருக்குமே. ஆமென். எனவேதான் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இந்த அக்கிரமங்கள், இந்த தாவீது இன்னைக்கு காலையில் எழுப்பி அதை தான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய சொல்லுவார், ஆண்டவரே அக்கிரமத்தை பாருங்க, என்னுடைய அக்கிரமம் பெருகுது ஆண்டவரே, அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளுகிறது அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளியே வந்து அந்த சமூகத்தின் சந்தோஷத்துக்குள்ள என்றாக பார்க்கிறார். நம்ம என்றே ஆக மாட்டேங்கிறோம். அந்த இளைய குமாரன் பின்வாங்கி போன சாப்டர் நம்ம கிட்ட கண்டினியூ ஆகுது, திரும்பி வருகிற சாப்டர் கண்டினியூ ஆக மாட்டேங்குது. ஆமென். அவன் ஒரு நிலையில குறைவுபட துவங்கினதும் தேசத்தின் குடிகளிடத்தில் போய் ஒட்டி கொள்ளுகிறான். இன்னும் தூரம் தான் போகிறான், இன்னும் தூரம் போக தான் பார்க்கிறோமே தவிர திரும்பி வருவோம், அவர்கிட்ட வருவோம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எரேமியா 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். ஒரு புருஷன், அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட, ஒரு புருஷன் மனைவியை தள்ளி விடுறானாலே ஏதோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவன் மனசளவுல அவளை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கூட மனமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி தள்ளி விட்டுருக்க அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டான், வேண்டாம் இவ இப்படி பண்ணிட்டான், எனக்கு வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிட்டான். அவ புறப்பட்டு போய் இன்னொருத்தனை உடனே போய் கல்யாணம் பண்ணிட்டான். இந்த செய்தி இவனுக்கு கேள்விப்படுதுன்னு வைங்களேன், அவன் என்றென்றைக்கும் என்று தன் மனசுல இருந்து என்ன பண்ணிருப்பான், அவளை எடுத்திருப்பான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானா, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்று மனுஷர் சொல்லுவாங்க. நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா. ஹல்லேலூயா. இதுதாங்க என் ஆண்டவருடைய அன்பு. எதுக்கு ஆண்டவர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஆமென். இதுதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 32 5 6 7 வசனங்களிலே தாவீது சொல்லுகிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அடுத்த வசனம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி, உங்களுக்குள்ள கொஞ்சம் பக்தி இருந்தா கூட, அப்பா அப்பா இந்த அக்கிரமத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க. பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி. இது கிருபையின் காலங்க, இது சகாயம் கிடைக்கும் காலங்க. அவ்வளவுதான், இந்த பாவத்தெல்லாம் இனி விட முடியாது. ஐயோ இந்த ஆளுகிட்ட மாட்டிட்டேன், இவங்களெல்லாம் இனி விட முடியாது, விட்டா என்ன ஆகும்? நமக்கு பல பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு பல வாலிபர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ நான் இந்த லவ்ல மாட்டிட்டேன், விட்டா என்ன ஆகும்? அவன் என்ன நினைச்ச ஏங்கி, ஒன்னும் கிடையாது, ஒன்னு நினைச்சு ஏங்கி. நம்ம இதெல்லாம் என்ன விடவே முடியாது, இது என் கூடவே வருது, என் விடவே முடியாது. ஒரு தம்பி இப்படிதான் போன் பண்ணான் ஒரு ஈவினிங், பாஸ்டர் ஜெபம் பண்ணலாம் முடியாது பாஸ்டர்,
ஆனா எனக்கு வந்து இது குடிக்காம இருக்க முடியல. நான் குடிக்காம இருக்க என்ன செய்யணும்? நீ குடிக்காம இருக்கணும்னா அந்த 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 வாசனை பக்கமே நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படியே பாஸ்டர்? ஆமே. அது அது எப்படி பாஸ்டர்? அது எப்படின்னா நீ அந்த கடை பக்கம் போகக்கூடாது, நீ வாங்கக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது, அந்த 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 வாசனையும் உனக்கு வரக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போக முடியும். நாளையிலேருந்து ட்ரை பண்ணுறேன் பாஸ்டர். நாளையில இருந்தா அப்போ இன்னைக்கு இல்லை, நான் இப்போ பக்கத்தில் பாட்டில் வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு இதை அதாவது இன்று கடன் நாளை, நாளிலிருந்து ட்ரை பண்றேன். இந்த நாளிலிருந்து ட்ரை பண்றவங்களை நாங்களும் நம்ப மாட்டோம். ஆமே. நம்ம எத்தனை நாளைய பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சகாயம் கிடைங்க. இந்த வேர்டு ரொம்ப பிடிச்சு. இந்த வசனம் நல்லா தெரிஞ்ச வசனம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது அப்போ அப்படி ஒரு வேர்டு இருக்கும் பாருங்க. உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம். உன்னால விடவே முடியாத பாவம் வந்தாலும் அது அவனை அணுகாது. தேவனுடைய அனுகிரகம் இருக்கு தெரியுமா? தேவனுடைய ஒத்தாசை இருக்கு தெரியுமா? எந்த பாவத்தையும் ஜெயிக்க முடியும். ஆனா நீ ஜெபிக்கணும், நீ கேட்கணும். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை, இது பாவங்கிறது உனக்கு உணரணும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? யார்? இது சகாயம் கிடைக்கும் காலம். இன்னைக்கு கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்னா அவர் உதவி செய்ய, அவர் ஹெல்ப் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். நான் கேட்கலன்னா நான் எது அற்றவன் ஆகிவிட்டேன் தெரியுமா? பக்தி அற்றவனாயிட்டேன். பக்தியே இல்லாதவன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, இந்த காரியத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. பவுல் கதர்னார் அல்லவா? நிர்பந்தமான மனுஷன். பவுல் சொல்லும் போது பவுல் அப்போ பாவத்தில் இருந்தார். பவுல் தன்னுடைய பாஸ்ட் லைஃபை சொல்றாரு, தன்னுடைய பாஸ்ட் லைஃபை சொல்றாரு. நான் இப்படி இருந்தேன், என்னால விட முடியாம இருந்தேன், ஆனா ஆண்டவர் கிருபையா என்னை சந்தித்தார். இயேசு வந்தது என் லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு. 7வது அதிகாரத்துல சொல்றாரு, என்னால எதுவுமே விட முடியல. 8வது அதிகாரத்துல சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? 7வது அதிகாரத்துல பாவ பிடியில இருந்தவனை கிறிஸ்து பிரிச்சுட்டாரு. 8வது அதிகாரத்துல சொல்றாரு, அவன் இப்ப நான் கிறிஸ்துவின் பிடியில இருக்கிறேன், முடிஞ்சா என்ன பிரிச்சு பாரு. ஆமென். ஆனா இன்னைக்கு எல்லாமே தலைகீழா மாறிட்டு, கிறிஸ்துவின் பிடியில இருக்கிறவன் வெளியே வரான், பாவ பிடியில இருக்கிறவனுக்கு வெளியே வர முடியல. ஆமென். ரியல் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது என்ன தெரியுமா? பாவ பிடி கட் ஆகணும், கிறிஸ்துவின் பிடி ஸ்ட்ராங் ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 7வது அதிகாரம் நம்முடைய பாஸ்டா இருக்கணும். ரோமர் 8வது அதிகாரம் நம்முடைய பிரசண்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் பாஸ்ட் என்ன? நான் நிர்பந்தமான மனுஷனா இருந்தேன். யார் இந்த பாவத்தை விட முடியாம இருந்தேன், இந்த பாவத்தை விட முடியாம இருந்தேன், இந்த காரியத்தை விட முடியாம இருந்தேன், இந்த நபரை மன்னிக்க முடியாம இருந்தேன். ஆமா இப்படி இருந்தேன். ஆனா சகாயம் கிடைக்கும் காலத்துல நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தந்தது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அந்த காரியம் திரும்ப வந்தது.